ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா ப்ரௌனி ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து 1 kgக்கான மெஷர்மெண்ட்ஸு. நான் மெஷர்மெண்ட்லாம் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இன்றைக்கி நம்ம வந்து இந்த டார்க் அமௌண்ட்டை வந்து நல்லா டபுள் பாயில் மெத்தடில் மெல்ட் பண்ணிக்கணும். இது கூடவே நம்ம பொடி பண்ணி வச்சுருந்த சுகர், அதுக்கப்புறம் மெல்டட் பட்டரை சேர்த்து நல்லா இதை வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ இது கூடவே நம்ம 3 முட்டை சேர்த்துக்கலாம். 3 முட்டை சேர்த்துட்டு நல்லா வந்து நான் கலந்து வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி ஒயர் விஸ்க் வச்சு தான் நான் கலந்துருக்கேன், பிளெண்டர்லாம் யூஸ் பண்ணலை. நம்ம ஓவராகவும் மிக்ஸ் பண்ணிடக்கூடாது. இந்த ப்ரௌனிக்கு கேக் செய்யாதவங்க கூட இதை வந்து சிம்பிளாக ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது நல்லா கலந்ததுக்கப்புறமா இது கூடவே நான் 2 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து மெல்ட் பண்ணி வச்சுருந்த சாக்லேட்டையும் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து வச்சுக்கலாம். கலந்துட்டு நான் இன்றைக்கி கொக்கோ பவுட்ரு, அதுக்கப்புறம் மைதாவையும் சேர்த்து சலிச்சு எடுத்துக்க போகிறேன். நல்லா இதில் வந்து சலிச்சதுக்கப்புறமா இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து டின்னில் சேர்த்துற வேண்டியதான். அவ்வளோதான், ரொம்பவே ஈஸியாக அதை செஞ்சு முடிச்சிடலாம். குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் இது. நீங்கள் கோதுமை மாவில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம், நல்லா தான் வரும். இப்போ இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் வந்து நான் மில்க் ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால். இதையும் சேர்த்துட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி இந்த மாதிரி தான் நான் டின்னு எடுத்திருக்கேன், ஸ்கொயர் டின்னு. இதில் வந்துட்டு நம்ம பட்டர் ஷீட் போட்டு நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருந்த மாவு வந்து இதில் சேர்த்துக்கலாம். நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி கிளாஸியாக காமிக்கும் நம்மளுக்கு மாவு டெக்ஸ்சரு. இதோட மிக்ஸ் பண்ணிட்டா போதும், இதுக்கு மேலே நம்ம மிக்ஸ் பண்ண தேவையில்லை. இப்போ நம்ம அந்த ஏர் பபிள்ஸ்லாம் ரிலீஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம பேக் பண்ண வச்சிடலாம். ஓடிஜியில் நம்ம வந்து 180 டிகிரி செல்சியஸில் நம்ம வந்து 30 நிமிஷம் இதை பேக் பண்ணி எடுத்துட்டால் போதும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக பர்ஃபெக்டாக வந்திருக்குன்னு. நீங்களும் இதே மாதிரி மெஷர்மெண்ட்ஸில் செஞ்சு பாருங்கள். இப்போ உங்களோட சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். எப்போதுமே ப்ரௌனி வந்து நல்லா சூடு ஆறிடணும், அப்போ தான் நம்மளுக்கு பீஸ் போடும்போது எதுவும் ஒட்டாது, பிசுன்னு இருக்காது. அவ்வளோதான், நம்மளோட ப்ரௌனி இப்போ ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.